அவர் பாவம் எதையாவது சொல்லுவார், நல்ல மனுஷன், அவன் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிடுறாரு, அவ்வளோதான். ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர். அதாவது நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார், கொடநாடு விவகாரத்தில் சட்ட ரீதியாக அவங்க யாரு குற்றவாளியோ அவங்கள தண்டிப்பான்னு சட்டசபையில் அறிவிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு, கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் நிலைமை அவர் சொல்கிறாரு, அது என்னங்கிறாரு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதோ அது சர்க்கார் செய்யும். தாவேகா தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சபட்ச அதிகார மயக்கத்திலையும் மனிதாபிமானம் இல்லாமலும் மாண்பும் இல்லாமலும் அரசியல் செய்கிறாரு, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டா பேசுறாரு. 41 பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர். போங்க சார் நீங்கள். அதே போல 2026 வந்து நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுகவுக்கு அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம் எதையாவது சொல்லுவார், நல்ல மனுஷன், அவன் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிடுறாரு, அவ்வளோதான். இப்போ செங்கோட்டையனை வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்காரு அவர் அரசியலில். இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற போட்டியினால செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு. அது அவங்க கட்சி விவகாரம், அவங்க கட்சி விவகாரம். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் இப்படி முடிவெடுத்தான்றது அவருக்கு தான் தெரியும். முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும்போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர், இப்போ கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உண்மை வெளிவந்துட்டு அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.